ஹாய் நண்பாஸ், இன்றைக்கி நான் டாட்டா நெக்ஸான் காருக்கு வீல் அலைன்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் தெளிவாக காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த காரில் அட்ஜஸ்ட் பண்ணுற மெத்தடு தான் முழுக்க டாட்டா காரில் உள்ள அத்தனை ஹேட்ச்பேக் செடான் கார்களுக்கும் பொருந்தும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதோடு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த ஒர்க். இப்போ நம்ம இந்த காருக்கு சென்சார் டார்கெட்டை மாட்ட போகிறேன். இந்த டைப் சென்சார் டார்கெட் பார்த்திங்கன்னா டயரில் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சென்சார் டார்கெட்டை லாக் பண்ணுறதுக்கு டயரில் த்ரெட் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் சென்சார் டார்கெட் நல்லா க்ரிப்பாக நிற்கும், இல்லைனா கீழே விழுந்துடும். அதோட உங்கள் காருக்கு ரீடிங் சரியாக தெரியாமல் போயிடும். இன்னொன்று, உங்கள் காரில் அலாய் வீல் இல்லாமல் நார்மல் ரிம்மாக இருந்தால் 4 வீலுக்கும் வீல் கவர் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு சென்சார் கரெக்டாக உட்காந்து நமக்கு ரீடிங் சரியாக கிடைக்கும். ஓகே, இப்போ நான் 4 வீலுக்கும் சென்சார் டார்கெட்டை மாட்டிட்டேன். இப்போ பார்க்குறது தான் வீல் அலைன்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு ப்ராசஸ், அதாவது ரன் அவுட் பண்ணுறது. காரை பின்னிருந்து முன்னாடி தள்ளணும். இதனால் 4 வீலும் க்ரீன் பொசிஷனில் வந்து நிற்கும். இது மூலமாக நமக்கு காரோட பழைய கேம்பர் டோ ரீடிங் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக பண்ண போகிறது கேஸ்டர் ரீடிங் எடுக்கிறதுக்கான கேஸ்டர் ஸ்விங் சொல்லுவாங்க. அதுக்கு நாம் கார் இன்ஜினை முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். கார் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணதும் பிரேக் லாக் வைக்கணும். அப்புறம் ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு ஃப்ரண்ட் வீல் நிற்கிற அந்த டர்ன் லாக் பிளேட்டை முதல் நம்ம எடுக்கணும். ஏன்னா அந்த பிளேட் லாக் நம்ம எடுத்தால் தான் வீலோட அந்த மூமெண்ட்டில் வந்து நமக்கு ரீடிங் சரியாக கிடைக்கும். இப்போ நான் வந்து 2 பக்கமும் அந்த பிளேட் லாக்கை நான் எடுக்கிறேன். இப்போ பிளேட் லாக்கை எடுத்ததும் ஸ்டேரிங்கை மெல்லமாக லெஃப்ட்டு அப்புறம் ரைட்டு ஸ்லோவாக திருப்பிட்டு ஃபைனலாக ஸ்டேரிங்கை சென்டர் பண்ணணும். இப்படி பண்ணுறதுனால நமக்கு காரோட பழைய கேஸ்டர் ரீடிங் நமக்கு கிடைக்கும். ஓகே, சென்டர் பண்ணியாச்சு. இப்போ ஓவராலாக நமக்கு எல்லா ரீடிங்கும் வந்துருச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாத்தோட ரீடிங் வந்துருச்சு. நமக்கு ரியரில் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ரியரில் வந்து ஃபிக்ஸடு தான். ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்த கார் மட்டும் இல்லை, டாட்டாவில் உள்ள அத்தனை ஹேட்ச்பேக் செடான் கார்களுக்கும் கேம்பர் டோ நம்ம வந்து ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த காரில் கேம்பர் ரீடிங் ரொம்பவே மாறி இருக்குது, டோ ரீடிங்கும் நல்லா மாறி இருக்குது. இதைத்தான் நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் பார்க்குற நம்ம நண்பாஸ் எல்லாம் ஒரு லைக் போட்டுட்டு ஆரம்பிச்சு வைங்க. இந்த வீடியோஸ் மற்றவங்களுக்கு ஷேர் ஆகலாம் நீங்கள் போடுற லைக்ஸ்னால். சரி, இப்போ நான் ஸ்டேரிங்கை ஷேக் பண்ணி சென்டர் வச்சு ஸ்டேரிங்கை லாக் பண்ணுறேன். அடுத்ததாக கேம்பர் ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஷாக் அப்சரோட மேல் போல்ட்டை லூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பார்க்குற இந்த ஷாக் அப்சரோட மேல் போல்ட்டு தெரியுதா? அந்த மேல் போல்ட்டை தான் நான் லூஸ் பண்ண போகிறேன். அதர் பிராண்டு காரில் இந்த மாதிரியான ஷாக் அப்சர் இருந்தால் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 16-17 ரிங்ஸ் எடுத்து ஷாக் அப்சரோட மேல் போல்ட்டை லூஸ் பண்ண போகிறேன். இதை லூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் கட்டாயம் லூஸ் பண்ணியே ஆகணும். அதோட இதை லூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக லூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பக்கத்தில் பிரேக் ஓஸ் போகும், அதை டேமேஜ் பண்ணிடாதீங்க. இப்போ நான் மல்லு கட்டி ஒரு வழியாக லூஸ் பண்ணி ரீடிங்கை கொண்டு வந்திருக்கேன். பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு ரீடிங் வரல. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஷாக் அப்சரோட கீழ் போல்ட்டை லூஸ் பண்ணணும். அதை லூஸ் பண்ணுறதுக்கு அதே அளவு ரிங் ஸ்பானர் தான் யூஸ் பண்ணணும். பட் ஈஸியாக லூஸ் பண்ண முடியாது. இதை லூஸ் பண்ணும்போது உங்கள் கையில் அடிபட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு முறை எனக்கு கையில் அடிபட்டு சதையே பேர்ந்துருக்கு. ஸோ கவனமாக பார்த்து லூஸ் பண்ணணும். இப்போ கீழ் போல்ட்டை நம்ம லூஸ் பண்ணியாச்சு. இதை லூஸ் பண்ணும்போது வீலோட மேல்புறம் ரொம்ப உள்ளே போயிருக்கும். அப்போ நம்ம ஹெல்ப்பர் மூலமாக வீலை இழுத்து பிடிச்சா, அதாவது மேல்புறத்தை இழுத்து பிடிச்சா நமக்கு தேவையான கேம்பர் ரீடிங் நமக்கு கிடைக்கும். அப்போ உடனே ஷாக் அப்சரோட கீழ் போல்ட்டை டைட் வைக்கணும்.
எவ்வளோ சீக்கிரம் டைட் வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டைட் வைங்க. ஏன்னா வீலை இழுத்து பிடிக்கிறவங்க வீலை விட்டுட்டா எல்லாமே வீணாகிடும், ரீடிங் திரும்ப வராது. ஸோ சீக்கிரமாக கீழ் போல்ட்டை டைட் வச்சுருங்க. அடுத்ததாக மேல் போல்ட்டையும் டைட் வைக்கணும். அதையும் இப்போ வச்சாச்சு. இப்போ நான் 2 போல்ட்டையுமே டைட் வச்சு முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடு கேம்பர் ரீடிங் ஓகே. இப்போ வீல் நேராகவும் இருக்குது, இதனால் டயர் உள் பக்கம் தேயாது. அடுத்து லெஃப்ட் சைடில் டோ ரீடிங் கொண்டு வர என்ட்ராடை அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ கேம்பர், கேஸ்டர், டோ எல்லாம் லெஃப்ட் சைடு கரெக்டாகிடுச்சு. அடுத்து ரைட்டு மாதிரி இருக்கிற கேம்பரை ஃபஸ்ட்டு சரி பண்ணணும். அதுக்கு லெஃப்டில் பண்ண மாதிரியே அதே மாதிரி சாக்கப்சரை அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்நேரத்துக்கு இந்த வீடியோவை பார்க்குறவங்க நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் போட மறந்துடாதீங்க. புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ ரைட் சைடு கேம்பர் ரொம்ப பெருசாக மாறல, அதனால் மேல் போல்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி ரீடிங்கை கொண்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், ரைட் சைடு கேம்பர் ரீடிங் ஓகே. நெக்ஸ்ட்டு டோ ஒன்லி அட்ஜஸ்ட் பண்ணால் வேலையே முடிஞ்சிடும். அதுக்கு என்ட்ராடை லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஒரு வழியாக அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி ரீடிங்கை கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் அந்த போல்ட் நட்டை டைட்டு வைக்கல, என்ட்ராய்டு நட்டை. இப்போ எல்லா ரீடிங்கும் ஓகே ஆகிடுச்சு. இப்போ நான் திரும்பவும் ஸ்டியரிங்கை சென்ட்ரு பண்ணி லாக் வைக்கிறேன். ஏன்னா கேம்பர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஸ்டியரிங் கொஞ்சமாக சேக்காக வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ட்ராய்டை டைட்டு வைக்காமல் திரும்பவும் ஒரு முறை நம்ம ஸ்டியரிங்கை சென்ட்ரு பண்ணணும். இப்போ பாருங்கள், டோ ரீடிங் கொஞ்சம் மாறி இருக்குது. இதை கவனிக்காமல் நம்ம அப்படியே என்ட்ராய்டை டைட்டு வச்சா கண்டிப்பாக கார் ஒரு ரைட் சைடோ ஒரு சைடு ஏதாவது ஒரு பக்கம் இழுக்கும் கண்டிப்பாக. இது மாதிரி திரும்பவும் ஒரு முறை சென்ட்ரு பண்ணி டோ ரீடிங்கை அட்ஜஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நான் 2 பக்கமும் என்ட்ராய்டை அட்ஜஸ்ட் பண்ணி டோ ரீடிங்கை கொண்டு வந்துட்டேன். ரீடிங் எல்லாம் பெர்ஃபெக்டாக ஆகிடுச்சு. அடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க ஒரு வெரிஃபை கேஸ்டர் பண்ணுறேன். இது ஆரம்பத்தில் பண்ண அதே ப்ராசஸ் தான். இப்போ ரீடிங்கை பாருங்கள், எல்லாமே கரெக்டாக நமக்கு கிடச்சிருச்சு, பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ சென்சார் டார்கெட்டை கழட்டிட்டு ஸ்டியரிங்கை சென்டராக இருக்கான்னு ஒரு டெஸ்ட்டை போய் பார்க்க போகிறேன். இப்போ ஸ்டியரிங் ஸ்டெடியாக இருக்குது, அதே நேரத்தில் லெஃப்ட் ரைட்டு புல்லிங் இல்லை. இன்றைக்கி நம்ம வேலையை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கேள்விகளுக்கு என்னால் முடிஞ்ச நல்ல பதிலை நான் உங்களுக்கு தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.